ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். உங்களால் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்க முடியலையா? கவலையே படாதீங்க. இந்த ஒரு பொருளை பெருமாள் முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிட்டு இதை தானமாக கொடுத்தாலே 100% வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட புராணங்களில் சொன்ன ஒரு குறிப்பை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நினைப்போம். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது கண் முழிக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு அது உடம்பு ஒத்துழைக்காது. ஒன்றும் வயது முதிர்ந்ததாலேயோ இல்லை ஏதோ ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நோயினாலேயோ இல்லை நம்ம குழந்தை பிறந்திருக்கலாம், நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால் நம்மளால் எல்லாராலையும் இருக்க முடியாது. இப்போ பகவானை பொறுத்த அளவுக்கு இவன் விரதம் இருந்திருக்கிறான், அவனுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணணும், இவன் விரதம் இருக்கல அவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த பேதமும் ஒரு பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் விரதம் இருக்கும்போது நமக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம பகவான் முன்னாடி போய் நிற்கிறோம்னா ஒரு உண்மையான பக்தனுக்கும் கடவுளை வழிபாடு பண்ணாதவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த உண்மையான பக்திக்கு பகவான் உடனே என்ன பண்ணுவார், ஒரு நொடியில நம்மளோட பிரச்சனைன்னு வந்தா தீர்த்து வைப்பார். அந்த இன்னொரு நபருக்கு அது நடக்காது. இதுதான் ஒரு மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு மனசு ஏங்குது, ஆனால் அதை செய்யறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கல அப்படிங்கும் பட்சத்தில் அதுக்கு தான் நம்மளோட சாஸ்திரங்கள் புராணங்கள்ல நிறைய மாற்று வழிகள் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கணும், நம்ம ஃபுல்லாக பட்டினி இருந்து கண் முழிச்சு மறுநாள் பாராயணை பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு வயசாயிடுச்சு, அதனால நம்மளால் ஃபுல்லாக பட்டினி இருக்க முடியாது, கண் முழிச்சு இருக்க முடியாது, இல்லை ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கான ஒரு மாற்று வழி தான். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். என்ன கதை அப்படின்னா, ஆதிசங்கரர் நம்மளோட பகவத் பாதால் ரொம்ப சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் பிச்சைன்னு சொல்லக்கூடிய உணவை யாசகம் கேட்குறாங்க. ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்படி கேட்கும்போது அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டோட நிலைமை என்ன ஏற்கனவே அந்த கதை நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். அந்த வீட்டோட எஜமானன், அதாவது அந்த வீட்டுக்காரர், அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் போய் சம்பாரித்து அதில் ஏதாவது கம்போ கேழ்வரகோ என்ன தானியம் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்தால் தான் அன்னைக்கு தான் அவங்க கஞ்சி காய்ச்ச முடியும். அந்த அளவுக்கு அவங்களோட நிலைமை இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கவங்க வீட்டு முன்னாடி இவர் போய் நிற்கிறாரு, அதுவும் தன்னோட திருவோண்டை ஏந்தி பிச்சை கேட்குறாரு, உணவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு அப்படியே வருத்தமாக இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தை, அதுவும் உணவு கேட்டு வந்திருக்கான், ஒரு சன்னியாசி, அவனுக்கு எதுவுமே கொடுக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஏதோ தேடுறாங்க. தேடும்போது பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு நெல்லி மரம் இருக்குது. அந்த நெல்லி மரத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விழுந்த ஒரு நெல்லிக்கனி, காஞ்சி போன ஒரு நெல்லிக்காய், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் நம்ம ஆதிசங்கரோட அந்த பாத்திரத்தில் போட்ட உடனே அவங்க கண்ணீர் ஒரு துளி சிந்துது. அதை ஆதிசங்கரார் பார்த்துருவாங்க. நம்ம குரு பார்த்துட்டு உடனே அவருக்கு மனசே நொறுங்கி போயிடும். என்னடா அது, இந்த அம்மா அழுதுகிட்டே போகிறாங்களே, ஏன் இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு உடனே மகாலட்சுமியை தியானம் பண்ணி அவர் ஏன் இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம், இந்த அம்மாவோட கஷ்டத்தை போக்கக்கூடாதான்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த அம்மாவுக்கு போன ஜென்மத்தில் எல்லாமே இருந்தது, ஆனால் இந்த அம்மா எதையுமே யாருக்குமே கொடுத்தது கிடையாது, இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடும், அந்த கர்ம பலனா இந்த ஜென்மத்தில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னதும் அப்போ அவர் இந்த பதில்னால சமாதானமாக மாட்டார். நம்ம குரு ஆதிசங்கரர் சமாதானமாகாம, இல்லை இந்த கதையெல்லாம் நீ சொல்லாத, உன்னோட கடைக்கண் பார்வை பட்டா எப்பேற்பட்ட கர்மாவும் அழிஞ்சு போயிடும், நீ நினச்சா இப்படி ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டு நிமிந்தினா அவன் பெரிய பணக்காரன் ஆகிடுவான், அத்தனை செல்வாதி செல்வங்கள்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துடும், நீ சொல்லக்கூடாது இப்படி, அதனால் நீ உன்னோட கடைக்கண் பார்வையாவது அந்த அம்மா மேலே செலுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மகாலட்சுமியோட புகழ, அம்பாள் எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவள், அவரோட சக்தி எப்படிப்பட்டதுன்னு ரொம்ப புகழ்ந்து பாடினது தான் கனகதாரா சோஸ்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கனகதாரா சோஸ்திரம் அப்படிதான் வந்துச்சு. அந்த கனகதாரா சோஸ்திரத்துக்கு அடிப்படை சம்பவமாக நடந்தது தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. இதே மாதிரி ஔவைக்கு அதியமான் ஒரு கனி கொடுத்துருப்பார். அது என்ன அப்படின்னா நெல்லிக்கனி கொடுத்துருப்பார். இந்த நெல்லிக்கனிக்கு தான் உண்மையிலேயே ஒரு சிறப்பு இருக்குது. அது மகாலட்சுமியோட அம்சமாகவும் ரொம்ப குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச கனியுமா சொல்லப்படுற இந்த நெல்லிக்கனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லிக்கனிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஏகாதசி முடிஞ்ச மறுநாள் துவாதசின்னு சொல்லக்கூடிய நம்ம உணவு எடுத்துக்கக்கூடிய நாள், அந்த பாரணைன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு முறை, நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, அது பகவான் படைக்கக்கூடிய உணவுல முக்கியமா இடம்பெற வேண்டிய கனி எது அப்படின்னா நெல்லிக்கனி. அன்னைக்கு கட்டாயம் விரதம் இருக்க எல்லாரும் நெல்லிக்கனி எடுத்துக்கணும். அதே போல அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு நெல்லிக்கனியை தானமா கொடுத்தோம்னா
ஏகப்பட்ட பலன் இருக்கு. நான் வந்து ஒரு பழைய குறிப்பு 1876 நினைக்கிறேன். 900ன்னு சொல்லிட்டேன். 1876 அதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா. ஏன்னா அந்த எப்படின்னா அந்த புக் வந்து இப்ப 100வது பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 101வது பக்கம் இருக்காது. 105வது பக்கம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல சில விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வந்தேன். அது வந்து ரொம்ப தானத்த பத்தின நெறைய விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருந்தது. அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, துவாதசி அன்னைக்கு எல்லாராலயும் எல்லா தானமும் குடுக்க முடியாது. துவாதசி அன்னைக்கு அன்னதானம் பண்ணா ரொம்ப சிறப்பு. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு காக்கைக்கோ, ஒரு எறும்புக்கோ, ஒரு நாய்க்கோ சாப்பாடு குடுத்தா உணவு குடுத்தா கூட பெரிய புண்ணியம் தான். அன்னதானம்னா ஒரு மனுஷனுக்கு தான் குடுக்கணும் இல்ல. ஆனா அப்படி குடுக்க முடியாட்டி கூட, அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப உகந்த கனி, ஒரு உடலுக்கு நல் வினைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனி இருக்கு அப்படின்னா, அது வந்து நெல்லிக்கனிக்கு தான் அந்த சக்தி இருக்காம். அதுவும் துவாதசி அன்னைக்கு பெரியவாகிட்ட அ ஒரு பக்தர் வருவார். வரவர் என்ன பண்ணுவார்ன்னா, தன்னோட அந்த வேட்டியோட தலைப்புல எதையோ முடிஞ்சுட்டு அத கையில புடிச்சுட்டே வருவார். பெரியவா கிட்ட வந்ததும் அத குடுக்காம அவர் வந்து ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு நவுர போவார். பெரியவா உடனே ஒரு சொடக்கு போட்டு அவர கூப்பிடுவார். கூப்பிட்டு, "எனக்குன்னு ஏதோ எடுத்துட்டு வந்தியே, அத குடுக்கவே இல்ல" அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு 3 நெல்லிக்காய் கொண்டு வந்திருப்பாரு. அத குடுன்னு சொல்லி வாங்கி அவர் முன்னாடியே ஒரு நெல்லிக்கனி நறுக்க சொல்லி ஒரு துண்ட வாயில போடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு துவாதசி. பெரியவா வந்து ஏகாதசி விரதம் இருப்பாங்க. ஏகாதசி அன்னைக்கு அவர் ரொம்ப சங்கடப்பட்டு போயிடக்கூடாதுன்னு, அப்புறம் மிச்சம் இருக்கிற நெல்லிக்காய எடுத்து குடுத்து எல்லாருக்கும் குடுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த தொண்டர்கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாரு அவரு. ஏன் இந்த இடத்துல இந்த கதைய சொல்றேன் அப்டின்னா, துவாதசி அன்னைக்கு நீங்க நெல்லிக்காய் தானம் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு. அதுல அதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்டின்னா, நெல்லிக்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்தோம். நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு இருக்கோம். இப்போ விடிய காத்தால 5 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து சாப்பிட போறோம். ஒருவேளை நம்ம விரதமே இருக்கலன்னா கூட பரவால்ல. அன்னைக்கு ஒரு கை நெறையா 2 கையிலயும் நெல்லிக்கனி எடுத்துக்கோங்க. ஒரு 5ஓ, 10ஓ, 20ஓ எத்தன வருதோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பெருமாள் முன்னாடி அது வீட்ல வச்சு கும்பிட்டாலும் சரி, கோவில்ல வச்சு கும்பிட்டாலும் சரி, அன்னைக்கு நீங்க குடுக்குற அன்னைக்கு துவாதசியா இருக்கணும். அதாவது நான் சொல்றது எப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி, ஏகாதசி திதி முடிஞ்சு மறுநாள் துவாதசி தொடங்குது பார்த்தீங்களா, அது அன்னைக்கு சொல்றேன். கையில எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ இருக்கோ எடுத்து வச்சுக்கிட்டு, பகவானே என்ன போல கஷ்டப்படுற எல்லாரோட கஷ்டமும் தீரணும். அதாவது உங்க கஷ்டம் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. உங்களோட சேர்த்து எல்லார் கஷ்டமும் தீரணும். நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரார்த்தனை பண்ணி காட்டுறேன் பாருங்க. பகவானே என்ன போல எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பணத்துக்காகவோ, மன கஷ்டமோ, நோயினாலேயோ, இல்ல நிம்மதி இல்லாமையோ, சந்தோஷம் இல்லாமையோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் எல்லாத்தையும் நீங்க போக்கணும். நீங்க ஒரு கருணாமூர்த்தி. உங்களோட கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும். இருக்கிறவன், இல்லாதவன் யாருன்னு பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் எல்லாத்தையும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கையில நெல்லிக்காய வச்சுக்கிட்டு. இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்களுக்குன்னு ஒண்ணு தனியா நெல்லிக்காய் எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சுக்கலாம். இல்ல வேண்டான்னா பரவால்ல. என்ன கேட்டா உங்களுக்குன்னு ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு கோவிலுக்கு கிளம்பி போயி உங்க கையாலேயே அந்த நெல்லிக்கனிய கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் குடுங்க. அதுவும் துவாதசி அன்னைக்கு குடுங்க. இந்த நெல்லிக்கனியெல்லாம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ, அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். நீங்க எத்தன பேருக்கு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பெரும் புண்ணியம் உங்க கணக்குல வந்து சேர்ந்துரும். நீங்க வேணும்னா ஒரு சோதனையா கூட இத பண்ணி பாருங்க. நான் வந்து போன டைம் இந்த நெல்லிக்காய வந்து நான் வாங்கி நானே குடுத்தேன். நீங்க எவ்வளோ குடுக்க முடியுமோ குடுங்க. அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாம பகவான் வந்து நெல்லிக்கனி பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும் பாருங்க. அம்பாள் வந்து எந்த சொரூபமா இருக்கிறதா சொல்லுவா அப்படின்னா, நெல்லி மரம் வந்து மகாலட்சுமியோட அம்சமா சொல்லப்படும். அதிலும் நெல்லிக்கனி வந்து அம்பாளோட சொரூபமா சொல்லப்படுது. அத நீங்க தானமா குடுக்கும்போது, பகவான் விஷ்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு உணவு முறை வச்சிருக்கோம்ல பாரணை. அதுல வந்து அந்த விரதம் இருக்கிறவங்க நெல்லிக்காய் எடுத்துக்கிறதால பலவிதமான நன்மைகள் நடக்கும். சாஸ்திர ரீதியா வந்து ஞானத்தையும், முக்தியையும் குடுக்கக்கூடிய ஒரு தானம் வந்து நெல்லி தானம். அதுக்கப்புறம் 16 விதமான செல்வங்கள குடுக்கக்கூடிய தானத்துல ஒண்ணு வந்து நெல்லி தானம். இருக்கிறதுலே எளிமையான தானம் சொல்றேன் நானு. நம்ம எத்தனையோ தானங்கள் இருக்கு. நெல்லிக்காய நம்ம தானமா குடுக்குறோம்னா, ஞானத்த குடுக்கும். அதே மாரி முக்திய குடுக்கும். அதே மாரி 16 செல்வங்களையும் நமக்கு பெற்றுக் குடுக்கக்கூடிய ஒரு எளிமையான தானம் நெல்லியில இருக்கு. நெல்லிய தானமா குடுக்கறதால. அதனால எனக்கு பணம் தொடர்ந்து வரணுங்க, என் கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா நெல்லிக்காய் தானம் குடுங்க. பகவான் மனமிறங்கி உங்களோட வேண்டுதல முழுக்க முழுக்க நிறைவேத்துவார். ஒரு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து நீங்க பகவான்ட்ட என்ன கோரிக்கை வச்சா நடக்குமோ, அது விரதமே இல்லன்னா கூட நெல்லிக்கனி தானம் குடுத்தா, துவாதசியில குடுத்தா கண்டிப்பா நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.